ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் காலியாக உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட சரித்திர பதிவேட்டு குற்றவாளி கைது. சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் நடவடிக்கை. மொழியியல் பண்பாட்டு நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபடும் என்எச்எம் ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காலியாக உள்ள 157க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கி பேசினார். பின்னர் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதால் 157க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும் விரைவில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் +1 வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் மாணவர்கள் 80% தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கமான நடைமுறைப்படிதான் மறுதேர்வு நடைபெறுகிறது. தனியார் பள்ளிகள் கூட சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற தயாராக உள்ளனர். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேட்டு குற்றவாளியை சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஒதியஞ்சாலை காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்கிற ஸ்ரீக்கர் மணி 24 சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இவர் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டதால் சில மாதங்களுக்கு முன்பு ஒதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த இவர் நீதிமன்ற உத்தரவு காரைக்காலில் கையெழுத்திட அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் கையெழுத்திட செல்லாமல் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட திட்டமிட்டிருப்பது தெரியவந்தது. இதனை அறிந்த ஒதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் மணிகண்டனை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மொழியியல் பண்பாட்டு நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் 1986ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டுத்துறை மூலம் இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முனைவர்கள் சுந்தரமுருகன், சடகோபன், திராவிட முன்னேற்றக் கழக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, கலைமாமணி பாலசுப்ரமணியம், தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குநர் பக்தவச்சல பாரதி, தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன், பாவேந்தர் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி பாரதி உள்ளிட்ட 30 தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எச்எம் ஊழியர்கள் எச்சரிக்கையை மீறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுச்சேரி சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர் வரை 700க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் சொற்ப அளவு ஊதியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் என்எச்எம் ஊழியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் அல்லது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து சட்டசபையிலும் என்எச்எம் ஊழியர்களுக்கு 15,000 ரூபாய், 12,000 ரூபாய், 10,000 ரூபாய் என 3 நிலை வாரியாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதனை என்எச்எம் ஊழியர்கள் ஏற்கவில்லை. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி முதல் என்எச்எம் ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தொடர்ந்து பணிகளை புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனைகளில் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திட்ட இயக்குநரும் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையையும் மீறி ஊழியர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ஆன்லைன் மூலம் பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடையை சேர்ந்தவர் வசந்தராஜன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் ஈட்டலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய வசந்தராஜன் மர்ம நபர் தெரிவித்த 49,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்னர் தான் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே தான் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்ததை அடுத்து அவர் அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த ஹரிஹரன் வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாயை அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சந்தோஷ் 10,000 ரூபாயும், வெள்ளியனூரை சேர்ந்த பத்மநாபன் 4,600 ரூபாயும், திப்ராயப்பேட்டையை சேர்ந்த செழியன் 7,500 ரூபாய் என 5 பேர் மோசடி கும்பலிடம் 91,100 ரூபாய் ஏமாந்துள்ளனர். மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கால்கோள் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா மற்றும் கால்கோள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுவாமிக்கு நடைபெற்ற விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் மற்றும் மகா சுதர்சன ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகிய விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கால்கோள் விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளரும் சமூக சேவையுமான லாவண்யா கலந்து கொண்டார். தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் சிறப்பு பூர்ண கும்ப மரியாதையும் அவருக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திருப்பணிக்குழு தலைவர் தமிழ்வேந்தன், சிவாச்சாரியார், அமிர்த கணேசன், ஆலய நிர்வாகி துரைராஜன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஆர்கே நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் நகரில் அமைந்துள்ள பல்வேறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஆங்காங்கே குடிநீர் தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை அரியாங்குப்பம் கிழக்கு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு பொதுப்பணித்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மகாவீர் ஜெயந்தியையொட்டி வரும் ஏப்ரல் 10ஆம் தேதியில் புதுச்சேரியில் அனைத்து இறைச்சி கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி தினத்தையொட்டி அன்று புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கால்நடை அறுவை நிலையங்கள் மற்றும் ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்கள், மீன் கடைகள் ஒரு நாள் முழுவதும் மூடப்பட வேண்டும் என்றும் இதற்கு மாறாக இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தினத்தையொட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தினம் நாடு முழுவதும் அக்கட்சியினரால் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சிக் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்தார். பின்னர்
கடலூர் ரோடு நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடியேற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8285 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1000 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.